செலக்டிவான விஷயத்துக்கு மட்டும்தான் பேசுறாங்க அப்படின்றது நமக்கு சந்தேகம் வருது. இப்போ பாஜக எதிர்க்கிறதுனா முழுமையாக எதிர்க்கணும் இல்லையா? இப்போ பாஜக எதிர்க்கிறது தான் உங்களை தேர்தல் ஸ்ட்ராட்டஜின்னு ஆகிப்போச்சுன்னா அவங்க செய்கிற தப்பு எல்லா தப்பையுமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு ஒருவேளை அதில் ஏதாவது ஃபேவர் இருக்கா அப்படின்ற கேள்வி பேக்ரவுண்டில் வருது. ஓகேங்களா? ஏன்னா அது ஒரு பெரிய ஆபத்தான திட்டம். ஒரு அந்த திட்டத்தை சப்போஸ் ஃபெயிலியர் தாவேகா பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லி சொன்னாலுமே கூட எந்த மேடைகள்லையும் திமுக விமர்சனம் பண்ற அளவுக்கு பாஜக நாங்க ரொம்ப தெளிவா ஈரோடு மீட்டிங்ல விஜயநாத் தெளிவாகவும் சொல்லியிருக்காரு, மறுபடியும் சொல்லியிருக்காரு, 2026 திமுக எதிர்க்கிறது தான் மெயின் களம், அதை தான் நாங்கள் செய்யறோம் அப்படின்றத சொல்லிட்டாரு. அங்க வந்திருக்க தொண்டர்கள் எல்லாருமே யுனானிமஸா எங்க கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்றத அவங்களே சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க. அந்த புரிதல் தொண்டர்களுக்கும் இருக்கு. அந்த புரிதல் தொண்டர்களுக்கு இருக்கு. அதுக்காக பாஜக நான் சொல்லும் போது அவங்க பாஜக செஞ்சு சரின்னு எங்கேயா சொன்னா கிடையாது. ஆனா திமுக செலக்டிவான விஷயத்துக்கு மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறது என் பாயிண்ட். அதே மாதிரி எனக்கு முன்னாடி பேசின மேடம் சொல்லிட்டு இருக்கும்போது, அதாவது திமுக சப்போர்ட் பண்ற மேடம் ஒரு நிமிஷம் இல்ல, இதாவது என்ன கேட்டேன்னா, இவங்க இந்த குற்றச்சாட்டு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதில் எந்தெந்த விஷயத்துக்கு விஜய் பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி கேள்வி கேட்டார், ஒன்றிய அரசை பார்த்து என்ன அறிக்கை விட்டாங்க, எந்தெந்த விஷயத்துக்காக பேசிட்டு இருக்காரு. அணுமின் நிலையம் பிரைவேடைசேஷன் கொண்டு வராங்களே, பிரைவேட் பார்ட்டிசிபேஷனுக்கு அதுல திமுக ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டேன். அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தாவேகா என்ன நான் சொல்லிருந்தா தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தாவேகா ஆதரவு பேச வந்திருக்கேன், நான் தப்புன்னு சொல்றேன். திமுக என்ன ஸ்டாண்ட் இருக்கு? நீங்க ஒரு ஆதரவாளர் ஏங்க, பாஜக சென்ட்ரல்ல என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாலும் அதை ஸ்டிக்கர் ஒட்டி செய்ய போறீங்க. ஒரு திட்டத்துக்கு எதிர்க்கிறீங்க, இன்னொரு திட்டத்துக்கு அமைதியா இருக்கீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறேன். அடிப்படையில் இப்ப 100 நாள் வேலை திட்டம் தொடர்பா விஜயோட கொள்கை என்ன, இத முதல்ல சொல்லுங்க. இந்த அணுசக்தி விஷயத்துல விஜயோட கொள்கை என்ன? கேள்வி அணுமின் நிலையங்கள் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நீங்க பதில் சொல்லுங்க. உங்க விஜயோட கொள்கை என்ன? விஜயோட கொள்கை நேரடியா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அங்க போய் எதிர்ப்பில்லைன்னு சொல்றாங்க. நான் சிஎம் தொகுதி கொளத்தூர் தொகுதியில சேர்ந்தவன். மனுஷ் ஒரு செகண்ட், மனுஷ் நேரம் இல்ல, ஒரே செகண்ட் நீங்க பேசுறவரு கொஞ்சம் இருங்க. பாஜக எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. என்ன தீய சக்தி பேசுறாரு அவரு? விஜய் பேசுறாரா? அத முதல்ல கேளுங்க. ஆக மொத்தம் நீங்க அணுமின் நிலையத்தை பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க. அதை விட்டு விஜய் பேசுறாரான்னு சொல்லுவீங்க. பாஜகவை செலக்டிவா இருக்காதீங்க, முழுசா எதிர்ங்கன்றோம். அவ்வளவுதான். ஒரு விஷயங்களை